திவேல் முருகனுக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக்கு. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे गौरवणीनां निधये सर्वविद्यानां श्रीकृष्णामूर्ते नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैर्भुजैः सुष्ठुवास्मस्तनूभिः वैशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு பாஷ்வத பிரம்ம உபனிஷத்தில் 25வது மந்திரத்தை பார்க்கலாம். அதுலேருந்து பார்க்கலாம். இங்கே பின்னாடி உட்காந்துருக்குறாங்கலாம் அட்லீஸ்ட் சாந்தி பாடமாவது தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று வந்து உட்காந்து ஓரமாக உட்காந்து கதையை கேட்டுட்டு போனோம், எங்கள் வீட்டுக்காரங்க கச்சேரிக்கு போகிறாரு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் அக்கறையாக சிரத்தையோட அந்த காலத்தில் ஒரு உபநிஷத்தில் 100 மந்திரம் 200 மந்திரம் 300 மந்திரம் 400 மந்திரம் பிருகதாரண்யக உபநிஷத்தையே மெமரி பண்ணணும். மெமரி முதல்ல அதுக்கப்புறம் தான் ஆமாம், அது ஸ்வரத்தோட. ஸ்வரம்னா என்ன, எங்கே நிறுத்தணும் எங்கே அப்படி இருந்திருக்கு. ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இருக்காங்க நாட்டில், இன்னமும் இருக்காங்க. அது அவசியமான இன்றைக்கி பரபரா உலகத்தில், வேகமான உலகத்தில் அதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்களுக்கு அது அவசியம். மற்றவர்களுக்கு இதனுடைய பாவார்த்தம் ரொம்ப முக்கியம். சாமானியர்கள், பாமரர்கள், வேலைக்கு போகிறவன் 1 மணி நேரம் உட்காரதே பெரிய சாதனையாக நினைக்கிறவனுக்கு சரி அட்லீஸ்ட் ஒரு 4 லைனாவது மெமரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அதனால் சாந்தி பாடம் எல்லாருமே மெமரி பண்ணுறது தப்பு இல்லை. 4 பாட்டு தானே, 4 வேதத்துக்கும் 4 பாட்டு தானே சொல்கிறோம். டெய்லி நம்ம பாடுறோம், கேட்குறோம். எந்த உபநிஷத்தை பேசுகிறோமோ அந்த உபநிஷத்தான இது. இந்த தத்துவமசியில் எல்லா உபநிஷத்தும் வரப்போகுது, வருஷலாம் வரும். ஒரே உபநிஷத்தை ஒரே கிளாஸில் பல உபநிஷத்துகள் கோட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். 1 முறை 2 முறை கோத்ரூ பண்ணியாச்சு. 3வது முறை பண்ணணும், 4வது முறை பண்ணணும், 5வது முறை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உபநிஷத்தினுடைய ஒவ்வொரு அக்ஷரமும் அதனுடைய அர்த்தமும் உங்களுக்கு வந்து சேரணும். அப்போ தெளிவு பிறந்துடும். ஞானம் இருக்கே, அது வந்து ஒரு பிறப்பு, அது ஒரு உற்பத்தி, ஒரு முத்து மாதிரி. எப்படி ஒரு சிப்பினுடைய அதனுடைய வீரியந்தான் முத்தாக மாறுது, இது மாதிரி மனிதனுடைய வீரியந்தான் அவனுடைய சாதனை. பாம்புக்கு அதனுடைய விஷம்தான் ரத்னமாக மாறுதுன்னு சொல்லுவாங்க. கறி தான், நிலக்கரி தான் டைமண்டாக மாறுது சயின்ஸு. அதுபோல் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திக்க போகிறோம், பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு அத்தியாவசியம், அதாவது மனனத்துக்கு தேவையான விஷயம். இப்போது இந்த மொத்த வேதத்தினுடைய குறிக்கோள் வந்து முக்தி தான். நல்லா புரிஞ்சுங்க. வேதத்தில் 4 காண்டங்கள் இருந்தாலும் மந்திர பாகம், பிராமண பாகம், அரண்ய பாகம், உபனிஷத்து அல்லது வேதாந்தம்னு சொன்னால் கூட, இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டாக இருந்தால் கூட நோக்கம் 4த்தினுடைய நோக்கம் ஒன்றை நோக்கி தான் இருக்குது. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. 4 வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் முக்தி முக்தி முக்தி. இப்போ அதில் பயணிக்கிறவன் ஒவ்வொரு பாட்டில் அங்கங்கே நின்று போய்ட்றான். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை பத்தலை. ஞான காண்டம் இந்த காண்டங்கள்லாம் படிப்படியாக வந்து ஞான காண்டத்துக்கு அவன் வரணுன்னா
ஒரு ஜென்மம் பத்தாது. அப்போ 12 வருஷம் 48 வருஷம் படித்தாங்க அந்த காலத்தில். வயசு 100 120 இருந்ததுனால 50 வருஷம் இந்த இதுக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்கள் இந்த நாடு. ஒரு 100 வருஷத்தில் 50 வருஷம் இதுக்கே செலவு பண்ணியிருக்காங்க, வேதாந்தத்துக்கே. அதுக்கப்புறம் தான் இல்லறம், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்னு இருந்திருக்கு. அப்போது இந்த மொத்த வேதத்தினுடைய சாரம் என்னென்னா பக்தியும் யோகமும் ஞானமும். மொத்த வேதத்தினுடைய சாரம் முக்தின்னு சொன்னால் அந்த புக்தியை அடையிறதுக்கான 3 நிலைகள் தான் பக்தியும் யோகமும் ஞானமும். இப்போ சம்சாரி பக்தியிலே நிற்கிறான், யோகத்துக்கு போக மாட்டான். பக்தியே பூரணம்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனந்தத்தை கொடுக்கும், நிரந்தரம் இல்லை. பக்தி ஆனந்தத்தை கொடுக்கும். பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லி பக்தி செய்யணும், டெய்லி பூஜை பண்ணணும், டெய்லி தரிசனம் பண்ணணும். அது டெய்லி பண்ண முடியுமா? நல்லா இருக்கிறப்ப பண்ணுவேன், நல்லா இல்லாதப்ப உடம்பு சரியில்லை படுத்திருக்குன்னா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. யோகம் படுத்திருக்கும் போது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நல்லா இருக்கும்போது பண்ணலாம், யங்ஸ்டராக இருக்கும்போது பண்ணலாம், உடம்பு ஒத்துழைச்சா பண்ண முடியும் யோகம் தியானம். ஆனால் ஞானம் அப்படி அல்ல. ஞானம் விசாராத் கைவல்யம், விசாராத் விமுக்தி, ஞானாத் கைவல்யம். அப்போ நீ அதை படுத்திருந்தா கூட, நீ உன்னுடைய அன்கான்ஷியஸில் இருந்தால் கூட, உன்னையே நீ மறந்த நிலையில் இருந்தால் கூட, உள்ளே இருக்கிறது என்ன பண்ணும்? அது அது தூங்காது. ஜாகிரதத்தில் எப்படி விழிச்சிருக்கிறதோ, சொப்பனத்தில் எப்படி விழிச்சிருக்கிறதோ, தூக்கத்திலையும் அது விழிச்சிருக்கா இல்லையா? நன்றாக தூங்கினேன்னு சொல்கிறது யார்? சரியாக தூங்கலைன்னு சொன்னது யார்? ஆச்சா. அப்போது 4 நிலையிலையும் விழிப்பார், அதுதான் அதனுடைய ஸ்வரூபம். அதுக்கு உறக்கம் அதெல்லாம் கிடையாது. அது எப்பயுமே விழிப்பு நிலையில் இருக்கிறது. தூங்கிறது யார்? தூங்கிறது யார்? மனம்தான் தூங்குது. மனம் அல்லது சித்து தூங்குது. ஒன்று அனுபவிக்குது, ஒன்று இந்த அனுபவிக்கிறது தான். அனுபவம்னா என்ன? முதல்ல அனுபவம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சித்தத்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை விருத்தின்னு சொல்லுவோம், தாட்ஸுன்னு சொல்கிறோமே. தாட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு அண்டு இன்டலெக்ட் சைத்தன்யம் அல்லது கான்சியஸ். இன்டலெக்ட் சொல்லக்கூடாது, கான்சியஸ் சொல்கிறது கரெக்ட். ஸோ கான்சியஸ், எக்ஸ்பீரியன்ஸ், தாட்ஸ், இந்த 3 வார்த்தையை பொறுத்திங்கன்னா எண்ணங்கள் தான் விருத்தின்னு சொல்லக்கூடிய தாட்ஸ். இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த உயிர்லேருந்து தான் வருது. இந்த உயிர் சித்தத்தை ஆக்டிவேட் பண்ணுது, சித்தத்தில் உள்ள பதிவுகள் வெளியில் வருது. அந்த எண்ணங்கள் புலன்களை தொட்டுச்சுன்னா அனுபவம். புரியுதா? புலன்களை தொட்டுச்சுன்னா அனுபவம். என்ன அனுபவம்? அது கனவு அனுபவமும் வச்சுக்கலாம், நனவு அனுபவமும் வச்சுக்கலாம். இதே எண்ணங்கள் பொறி வழியாக பொருட்களை தொட்டுச்சுன்னா அதுதான் நேரடியான அறிவு. அனுபவம், அனுபூதி. பொருட்கள் இந்த விருத்தி, சித்தத்திலேருந்து வரக்கூடிய விருத்தி புலன்கள்லேயே நிற்குது. ஏற்கனவே அந்த பொருளை பார்த்து பிம்பமாக வச்சுருக்கு, அதை நைட்டு போட்டு பார்க்குது, அது பேர் கனவு. இந்த உள்ளத்திலேருந்து வரக்கூடிய இந்த நிலையான சைத்தன்யமானது அலையாகி நுரையாகுது. நிலையாக இருக்கும்போது அது உறக்கம், அது அலையாகும்போது கனவு, அது பொருட்களை தொடும்போது அது நுரை. அதை தான் நிலை, அலை, நுரைன்னு சொல்லுவோம். எளிமையாக புரியறதுக்காக இது திருஷ்ய விவேகம்னு ஒன்று இருக்குது. திருஷ்ய விவேகம்னு ஒன்று இருக்குது. வித்யாரண்யர்னு சங்கரருடைய சிஷ்யர்கள். இந்த சிஷ்ய பரம்பரை 4 வார்த்தை தெரிஞ்சுங்க. வியாசர் தானே 4 வேதத்தையும் தொகுது. அவங்க அப்பா பேர் பராசரர், அவங்க அப்பா பேர் சக்தி. அதுலேருந்து வச்சுங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அது அப்புறம். சக்தி குரு பரம்பரா. நான் இந்த 4 வார்த்தையை நல்லா கேட்டு வச்சுங்க. சக்தி, பராசரர், வியாசர், சுகபிரம்மம், கௌடபாதர், கோவிந்தாச்சாரியா, சங்கரர். பார்த்தீங்களா? எல்லோரும் வாழ்த்துட்டு போயிருக்காங்க. எப்படி நம்ம பிரமாணிக்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம்? வேதம் எழுதப்பட்டிருக்கு, அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கு. கடவுளோ மனுஷனோ
யாரோ எழுதியிருக்காங்கல்ல, அதுக்கு யாரோ ஒருத்தவங்க பேனாவை பிடிச்சிருப்பாங்கள்ல, பிள்ளையார் எழுதுனா. நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் பெரிய பகுத்தறிவாளிகள், உங்களுக்கு வந்து நேராக பார்த்தா தான் ஒத்துக்குவீங்க. உங்களே நீங்கள் நேராக பார்க்க முடியாது தெரியுமா? சரி. சுகபிரம்மம் கௌடபாதர் கோவிந்தாச்சாரியா சங்கர். அதே மாதிரி பிரம்ம ரகசியம் முதல்ல இந்த பாரம்பரியத்துலேருந்து இந்த இந்த விஷ்ணு பாரம்பரியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பிரம்மாவுக்கு சொல்கிறாரு. பிரம்மா வைஸ்வானர், நம்ம பார்த்தோம்ல, இப்போ பார்த்துட்டு வரோம்ல, வைஸ்வானர். வைஸ்வானர்னா அக்னி இல்லை, சூரியன், வேறு ஒன்றும் இல்லை. பிரம்மா மகாவிஷ்ணு வந்து பிரம்மாவுக்கு சொல்கிறாரு. அந்த காலத்தில் அப்பா பிள்ளைக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்பா பிள்ளை பரம்பரை தான் இந்த ரகசியம். இந்த சுகபிரம்மன் தான் அதை வந்து அந்த ட்ரெடிஷனை மாற்றுறாரு. ஆச்சரியம். ரொம்ப எங்கேயாவது ஒரு புரட்சியாளன் உருவாக்கிக்கிட்டே இருக்கான் முருகப்பெருமான். முருகப்பெருமான சுப்பிரமணிய சுவாமின்னு பிரம்மங்கிற சுப்பிரமத்தை சொல்கிறேன். நம்மளுக்கு பிரம்ம சுப்பிரமணிய சுவாமி தான். பிரம்மமானது உடல் எடுக்கும்போது மகாவிஷ்ணுவா ஸ்ரீகிருஷ்ணனா பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண அவரே சொல்கிறார். மகாவிஷ்ணுவே சொல்கிறார், நான் வந்து முதல்ல பிரம்மாவுக்கு தான் இந்த உபதேசம் பண்ணுறேன். பிரம்மா வந்து அவருடைய மானசீக புத்திரனாக இருக்கக்கூடிய அக்னி வைஸ்வானருக்கு சொல்கிறார். வைவஸ்வத மன்வந்திரே அஸ்ஸாம் சித்தமே கலியுகே பிரதம பாதே ஜம்பு தீபே பாரத வருஷன்னு டெய்லி சங்கல்பம் பண்ணுறோம்ல முருகப்பெருமான். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரில. நீங்களும் அப்படி தான், என்ன மாதிரி தான் நீங்களும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. உள்ள பார்த்திங்களா, ஹாங்காங்லேருந்து மெசேஜ் போட்டிருக்கார் நம்ம இவருடைய சுவாமிநாதனுடைய சிஷ்யரோ மாமா. இந்த இடத்துல அவர் குருன்னு சுவாமிநாத குருன்னே போட்டிருக்காரு. அவர் கண்ணை திறந்துட்டாரா இல்லையா? பிரசன்னா எப்படி கண்ணை திறந்தாரோ சுவாமிநாதனும் கண்ணை திறந்துட்டார். இப்போ அவர் மறப்பாரா? முதல் ஆடியோவே டச் பண்ணியிருக்கு போல இருக்கு. ஏதோ எழுதியிருக்காரு. அது ஒரு நம்பிக்கை பிறக்குதுங்கிறார். இன்னொரு சிறப்பு என்னென்னா, முன்னெல்லாம் 10 பேர் ஆடியோ கேட்டால் ஒருத்தவன் 2 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவான். இப்போ 10க்கு 7 ஆகிருக்கு. ஒரு சங்கல்பம் போடணும், 10க்கு 10 ஆகணும் அப்படி. முருகா எல்லாருக்கும் எப்போ கொண்டு போய் சேர்க்குறதே? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போட்டும் சொல்லலை. பிரசன்னாவுக்காக தனியாக சொல்கிறேன். அடிக்கடி நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன். அது என்னவோ தானாக வருது. யாரையோ என்னை யாரை பார்த்தோ இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். இருக்கட்டும், போகட்டும், நடக்கட்டும். இப்போ இந்த கிருஷ்ணன் வந்து இப்போ பிரம்மாவுக்கு சொல்ல, பிரம்மா வந்து வைஸ்வானர்னு சொல்லக்கூடிய அக்னி அல்லது சூரியனுக்கு சொல்ல, சூரியனுடைய பையன்தான் மனு. அதாவது ஆமாம், அக்னி வைஸ்வானருடைய பையன்தான் மனுவுடைய பையன்தான் இக்ஷுவாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இக்ஷுவாகு தான் அந்த பரம்பரை தான் ராமர் சூரியகுலன்னு சொல்கிறோம் இல்லையா? இக்ஷுவாகு பரம்பரை. இந்த 4 பேர் ஞாபகம் வச்சுங்க. சங்கரர் வரைக்கும் கொஞ்சம் சொல்லிட்டேன், நடுவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் முதல்ல நம்ம ஒரு 4-5 பேராவது தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள், ரிஷிகள். ரிஷிங்கிற வார்த்தை யாருன்னா, ரிஷிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல. ரிஷி அப்படின்னு சொன்னால் பேரறிவு மிக்கவன். முதல் பாயிண்ட்டு, இகத்துக்கும் பரத்துக்கும் இப்போ சென்று வருபவன், உள்ளே வெளியே இகம் பரம் சென்று வருபவன். மந்திர திருஷ்டா, மந்திரத்தை பார்த்தவர்கள். இந்த பிராமணருங்கிற வார்த்தை, பார்ப்பனருங்கிற வார்த்தை புனிதமான வார்த்தை. சாட்சின்னு சொல்கிறோம்ல, அதோடைய தமிழாக்கம் தான் பார்ப்பனர். பார்த்துக்கிட்டே இருக்கு, வேறு ஒன்றும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீ இந்த ரியாக்ட் பண்ணால் 3 நிலையில் பொய்யாயிடுது. ஜாகிரதை, சொப்பன, சுசுப்தியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ரியாக்ட் பண்ணினா நீ என்னவாயிடுற? சம்சாரி ஆகிடுற. ரியாக்ட் பண்ணலாம் நீ ஞானியாக இருக்க. நீ ரியாக்ட் பண்ணிலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணிலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்போ என்ன சொல்லுதோ பரம்பொருள், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ண, நம்மலாம் ஃபாலோவேர் தான். நான் புரட்சி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணு, அது தனியாக பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணி விட்டுருது? டைவெர்ட் பண்ணி விட்டுடுது. ஒரு தனி கேட்டகரியில் அவங்க போவாங்க. அவங்களும் அங்கே தான் வராங்க கடைசியில். யார் எந்த ட்ராக்கில், நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு போனால் கடினமாக இருப்பான், போர்க்களமாக இருக்கும் அவன் வாழ்க்கை. எளிமையாக ஜெயிக்கிறத விட்டுவிட்டு எதுக்கு போர்க்களம்?
இப்போ இல்லை இருக்குங்கிற ரெண்டு கருத்து இருக்குன்னு வச்சு. இருக்குன்னா இல்லைன்னு சொன்னால் ஒரு லாஜிக்கும் இல்லை, இல்லைன்னு சொன்னால் ஒரு லாஜிக்கும் சொல்ல தேவையில்லை. இருக்குன்னா லாஜிக் சொல்லணும், நம்பிக்கையை சொல்லணும், மந்திரத்தை எடுத்து படித்து காட்டணும். இதெல்லாம் உணர்வு இல்லாதவங்களுக்கு போய் இதெல்லாம் எப்படி சொல்கிறது? கான்சியஸே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கான்சியஸான பிரம்மம், கான்சியஸான ஆத்மா, ஆத்மாவே இல்லை, உயிரே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்க்குறதா நம்புவேன்னா என்ன அர்த்தம்? அறியாமை போட்டோம். இப்போ இந்த இந்த வேதத்தினுடைய சாரம் சொல்லக்கூடிய முக்திக்கு படிக்கட்டாக இருக்கிறது பக்தியும் யோகமும் ஞானமும். அதை தான் முதல்ல பக்தி யோகம், அதாவது கர்மகாண்டம் சொல்லக்கூடிய குரு சேவா, பூஜை, யாகம், அன்னதானம் இதெல்லாம் அதில் வருதா சித்த சுத்திக்காக. அப்புறம் குரு வராங்களா, புண்ணியம் 51%லேருந்து 60%ல் குரு வராங்களா, குரு வந்து யோகத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்க்கறது தான் யோகம். இவ்வளோ நேரம் நீ கண்டிப்பாக செயல் பண்ணும்பா, என்னுடைய பார்வையில் இருக்கணும்பா, நீ செய்கிற வேலைகள்லாம் பிரம்மச்சாரியம், பிரம்ம ஆச்சாரம். நீ என்ன செய்ய போகிற? இதுதான் செய்ய போகிற. சிரவண மனன நிதித்தியாசனம். இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் தான் வேதாந்தம். இந்த வேதாந்தம் தான் உபநயனம். இந்த உபநயனம் தான் முப்பரி நூல். முப்பரி நூல் தான் அதனுடைய சாரம்தான் ஞானம். இந்த ஞானம்தான் பிரம்மம். அப்போ உபநயனம்ங்கிறது சாஸ்திரத்தை நமக்கு நினைவுறுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? அதை வந்து உங்களுடைய அங்கமாக உங்கள் உடம்போடு ஒட்டி உறவாடட்டும்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா? அந்த உபநயனம் எப்படி அணியணும் அப்படிங்கிறதுக்கும் காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரிஷிகள். சொன்னாலே அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. இடது மார்பிலிருந்து, இடது தோள்பட்டையிலிருந்து வலது இடுப்பு வரை இந்த உயிரானது நகர்கிறது, அசைகிறது. அதில் நடுவில் ஒரு கிரந்தி இருக்கா, முடிச்சு. எத்தனை முடிச்சு இருக்கு உங்கள் இதில்? 3 முடிச்சு, 3 கிரந்தி. என்ன கிரந்தி? அதான் பிரம்ம கிரந்தி. சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் உங்கள் குரு? சொல்லலை. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? உபனிஷத் ட்ரெடிஷ்னலாக போடுவாங்க. அது எப்படி சும்மா அப்படியே போட்டுருவாங்களா? மந்திரங்கள்லாம் சொல்லி சடங்கெல்லாம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அதுக்கான மந்திரம்லாம் இருக்குது. அது சொல்லி உங்களுக்கு போட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா பாக்கியவங்கெல்லாம் கலட்டிடுறாங்க. இந்த 3 வர்ணத்தார் தொடர்ந்து போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஆவணி ஆவட்டம் அன்றைக்கி மாற்றுறீங்களா? புரோகிதர் வச்சு மாற்றுவீங்களா? மந்திரங்களா? அந்த மந்திரங்கள்லாம் தெரியுமா? அடிப்படை மந்திரங்கள்லாம் தெரியுமா? சரி. ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த உபநயனத்தோடு தான் நீ வந்து கிரியாஸ் பூஜாஸ் எல்லாம் பண்ணணும்னு நியமம் இருக்குன்னு. எதுக்காக அந்த நியமம் வச்சாங்கன்னா, நீ பிரம்மஞானம் இல்லாமல் ஒரு நுட்பமான சத்காரியத்தை எப்படி பண்ணுவ? அந்த உணர்வு உனக்கு வேண்டாமா? ஒரு பேக்கப் இருக்கணுமா வேண்டாமா? அதுக்காக தான் அந்த தத்துவத்தை வச்சுருக்காங்க. இப்போ ஏன் அது அவ்வளோ பீரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு? அதுதான் இந்த சாஸ்திரம் தான் என்னவா மாற்றுது, ஒன்று பிரம்மமாக மாற்றுது. உனக்கு ஞானத்தை சாஸ்திரம் என்ன கொடுக்குதுங்க? ஞானத்தை கொடுக்குது. ஞானம் என்ன கொடுக்குது? உணர்வு நிலையை கொடுக்குது. உணர்வு நிலை என்ன உணர்வு நிலையை கொடுக்குது? நீ நல்லவன், நீ வாழணும், நீ இருக்கணும், நீ வாழணும், நீ இருக்கணும். இன்னொன்று என்னது? நீ அறியணும், நீ அடையணும், நீ வந்து ஆனந்தமாக சுகமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணுங்கிற தத்துவம் இருக்குல்ல. அதுக்கு வழிமுறையை சொல்கிறது உபநயனம். அதனால் அந்த நகர்வை அவங்க கண்டுபிடிச்சி இந்த உயிர் நோட்டத்தை யோகத்தில் பார்த்திங்கன்னா வந்து கடவுளை வந்து சகசிராரத்தில் தான் பார்ப்பாங்க. சகசிராரத்தில் தான் யோகத்தினுடைய முடிவு. ஞானிகள் சித்தர்கள் பார்த்திங்கன்னா புரோமதியில் பார்ப்பாங்க சித்தர்கள் இறைவனை. ஞானிகள் தான் ஹிருதயத்தில் பார்க்குறாங்க. இந்த 3 வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. ஞானம் வேதாந்தம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹிருதயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது. சுவாமி ஹிருதயத்தில் தான் வந்தாங்க இல்லையா? அதுவே ஒரு அங்கீகாரம், ஒரு பாயிண்ட்டு ஞானத்துக்கு, ஞானிகளுக்கு. யோகிகள் சகசிராரம், இவங்க சித்தர்கள் புருவமத்தி. இது பொதுவாக நீங்கள் இந்த இப்போ எங்கே உங்களுக்கு இயல்பாக வருதோ, இயல்பாக உங்களுக்கு சகசிராரம் வருதா, புருவமத்தி வருதா, ஹிருதயத்துக்கு வருதா, அதுபடியே நீங்கள் தியானிக்கலாம். அது ஒன்றும் பெரிய கடினமான விஷயம் இல்லை. எங்கே வேணாலும் நீங்கள் தியானிக்கலாம். இதெல்லாம் சாஸ்வதம். ஏன்னா அந்த இப்படி உட்கார்ற பத்மாசனத்தில் உட்காரு, முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோ, தலையை நேராக வச்சுக்கோ, முதுகும் தலையை நேராக வச்சுக்கோ,
நிமிர்ந்து உக்காருன்னா அதெல்லாம் ஒரு சிஸ்டம், ஒரு சயின்ஸுங்க. அதில் உட்காந்திங்கன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி 1000 வருஷம் உட்காந்தாலும் நீங்கள் உங்களோட உடம்பு கெட்டு போகாது. அந்த உயிரோட்டம் கீழையும் மேலேயும் போகுதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த உபநயனமானது உயிரானது இடது தோள்பட்டையிலேருந்து வலது இடுப்பு வரைக்கும் ஒரு ரவுண்டாக அது அசையுதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த 3 நூலும் பிரம்மா விஷ்ணு ருத்ரனாகவும் கருதி மூன்றாக எந்த உயர்வான விஷயங்கள்லாம் இருக்கோ ஜாகிரத சொப்ன சுசுப்தின்னு சொல்லி சிரவண மனன நிதித்தியாசனம் இறுதி சொல்லி கடைசியில் இருதயத்துக்குள்ளே அதுக்கு சென்டராக இருக்கக்கூடிய இடது தோள்பட்டைக்கும் வலது இடுப்புக்கும் நடுங்கிற பகுதி தான் ஹிருது. இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரம்பரில் சுட்டி காட்டுவது தான் உபநயனம். எவ்வளோ புனிதமான பொருள் பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் எங்கெங்கே இருக்குது இந்த மாதிரி கருத்து? சும்மா பொய் சொல்லியிருக்காங்களா? ஏன் சுவாமி மூக்கில் இருக்கார், வாயில் இருக்கார், புரோமத்தியில் இருக்காருன்னு சொல்லிட்டு போகலாமே? எவ்வளோ துல்லியமாக எல்லாம் தரிசனங்க, எல்லாம் தரிசனம். அதனால தான் ரிஷின்னு பேர். பகவான் ரமண மகரிஷி வேதாத்ரி மகரிஷி, ரிஷின்னு வியாச ரிஷி, அதுக்கப்புறம் ஆச்சாரியஸ். இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, ரிஷிகள்லாம் பேச மாட்டாங்க. சுத்தமாக மௌனி, மனநாத் மௌனி, மௌனாத் மௌனி. மௌனமாக இருக்கிறதுனால அவங்க மௌனி. மனனம் செஞ்சிட்ருக்காங்க, உள்ள சுவாமியோட பேச்சுவார்த்தை உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும், சங்கர்ஷனம். இப்போ நம்ம சும்மா விட்டால் நான் அப்படி தான் சிந்திச்சுட்டு கிடப்பேன். ஏதாவது சும்மா விட்டால் கோயிலில் இருந்தால் ஒன்றுமே சிந்திக்க மாட்டேன், ஃப்ரீயாக இருப்பேன், ஒன்றுமே இல்லை. வேதம் வந்த பிற்பாடே பழைய சிந்தனைக்கு வந்துட்டேன், விழிப்பு நிலை. இப்போது இந்த பிரம்மத்தை பக்தியும் யோகமும் ஞானத்துக்கு ஒரு யோகத்தை வச்சாங்க, அது பேர் கிரியா யோகம். 3 சேர்ந்து செய்கிறது. ஒன்று மட்டும் ரொம்ப அருமையாக நம்ம டே 1 நம்ம பேசியிருக்கோம். டே 1 அது ஆரம்ப காலத்து வீடியோலையே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ட்ராக்கில் போகிறாங்க. அடியன் மகா யோகத்தை கையில் எடுக்கிறேன். மகா யோகங்கிற ஒரு விசேஷம் இருக்குது. 3 யோகத்தையும் ஒன்றா சேர்த்தா மகா யோகம், 3 யோகத்தையும் ஒன்றா சேர்த்தா அதுக்கு இன்னொரு பேர் கிரியா யோகம். வேதப்படி சொல்கிறேன், பிரமாணத்தோடு சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, யூடியூப்பில் சொன்னாங்க சொல்லலை, மந்திரத்தோடு சொல்கிறேன். ஏன்னா அது 3மே ஒரு அங்கமாக இருக்கா இல்லையா? நீங்கள் இப்போ உங்கள் அறிவு கேட்டின வரைக்கும் 3மே அவசியங்கிறது தெரியுதா இல்லையா? ஸோ விசாரமும் வேணும், தியானமும் வேணும், பக்தியும் வேணும். அந்த 3த்தையும் சேர்த்து பண்ணால் நம்மளுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குமா? இல்லை நான் ஞானி, கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், அவசியம் இல்லை, கிரிவலம்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை, பூஜையெல்லாம் அவசியம், அப்படி சொல்லப்படாது. 3மே அவசியம். எங்கே வேணாலும் இரு, சத்தை நினச்சிட்டு இருக்கியா, 3மே அது தானே வலியுறுத்துது. அதில் கிளைமேக்ஸில் இருக்கிறது தான் என்னது? ஞானமாக இருக்குது. இது 2ம் நீ கடைபிடிக்காமல் அதுக்கு நீ வரவே முடியாது. ஞானம் இல்லாமல் நீ யோகத்துலேயும் உட்கார முடியாது. உனக்கு அறிவு இருந்தால் தான் நீ யோகத்திலே உட்கார முடியும். இல்லைன்னா தனியாக உட்காரானா உட்காருவியா? நீ ஜெயில் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. ஜெயிலில் ஒரு பனிஷ்மெண்ட் ஏன் சொல்கிறாங்க? ஒன்றுமே செய்யாமல் நீ பேசாமல் இருறானா எப்படி இருக்க முடியும்? ஆனால் ஞானியே ஏகாந்தம் இனிதாகிடும். அபரிமிதமான அடியன் ஆரம்ப காலத்தில் ஏகாந்தத்தில் நிறைய கருத்துக்கள் வரும், எனக்கு எக்கச்சக்கமாக வரும். எதை எழுதுறது நிறைய எழுதியிருக்கேன், எக்கச்சக்கமாக, ஒன்று கூட பிரிண்ட் ஆகலை. இப்போ என்னாச்சு? இந்த பிரம்மத்தை பூஜை தியானம் ஞானம் மூலியமாக தேடி நீங்கள் காரியத்தில் முயற்சி பண்ணது பிரம்மாச்சாரம், அதுதான் பிரம்மச்சரியம். புரியுதா? இது தேடி முயற்சி பண்ணுற எல்லாமே சிரவணத்துக்கு, மனனத்துக்கு, தியானத்துக்கு, யோகத்துக்கு, பூஜைக்கு நீ செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பிரம்ம ஆச்சாரியம். அதுதான் பிரம்ம யஜ்யம்னு சொல்கிறோம். அதுதான் பிரம்ம. இது ஒரு யாகம், இது ஞான யாகம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. விசாரம் செய்கிறது ஞான யஜ்யம். நேற்று பார்த்தோம், ஞானம் பெறுவது ஒரு நிலைன்னா ஞான நிச்சயம் ரொம்ப மிக முக்கியமான நிலை. ஞானம் அறிவுன்னா ஞான நிச்சயம் தான் அனுபவம். அறிவு இருக்கா போதுன்னு எல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, அது பத்தாது.
அறிவு என்ன, எனக்கு இதெல்லாம் தெரியும், என்ன பண்ண மாட்டேன், செயல்பட மாட்டேன், ஓரளவுக்கு தெளிவாக இருப்பேன், வாழ்க்கை ரம்யமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அனுபவம் என்ன அனுபவம்? பிரம்ம அனுபவம். பிரம்ம அனுபவம் என்னத்தை தரும்? ஆனந்தத்தை தரும். ஆனந்த மயத்தில் இருப்பேன். ஆனந்த ஸ்வரூபம் இல்லை, ஆனந்த மயத்தில் இருப்பேன். எப்போயெல்லாம் அதை நினைக்கிறியோ அப்போயெல்லாம் அந்த அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அனுபவத்தை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேனே. சைத்தன்யமானது உள்ளே இருந்து வரக்கூடிய சித்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை வச்சு புலன்களில் நின்றுச்சுன்னா கனவு, பொறிகளில் நின்றுச்சுன்னா நனவு. அது புரிஞ்சுக்குங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? சித்தானது சித்தத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களோட பயணம் செஞ்சு புலன்களில் வருது. புலன்களை தொட்டால் அது கனவு. கண்ணு பார்க்குறதும் இப்போ காது கேட்குறதும் அதுக்கு பொருட்களோ தேவையில்லை. அந்த பாதையிலே நிற்குது, நடுவில் நிற்குது. சொப்பனங்கிறது நடு. இந்த புலன்களை கடந்து பொறிகளுக்கு போய் பொருட்களுக்கு போனால் நனவு. புரியுதா? நீ மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றது நனவு. நீ மாம்பழத்தை கனவுல சாப்பிட்றது அதே சுவை இருக்கா இல்லையா? கனவுலையும் அதே சுவை இருக்கு, அதே உணர்வு ஏற்படுது. எது உணர்வு? உணர்வு தான் சைத்தன்யம். இந்த மூணும் ஒன்று, அது புரிஞ்சுக்குங்க. வெவ்வேறு இடத்துல ரொம்ப ஒரே நாளில் டஃப்பான விஷயத்தை அடியேன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி விடுவேன், அப்புறமா கனெக்ட் பண்ணி விடுவேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி டீட்டெயில் பேசுவேன். அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும். இது ஏற்கனவே கேட்டிருக்கோம், பேசியிருக்காங்க ஜின்னு நினைப்பீங்க. அப்புறம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நல்லா புரியும், தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ கூட ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சிடுச்சு? சச்சிதானந்தம் பிரம்மம், தத்துவமசி தான் வேதத்தினுடைய சாரம், அகம் பிரம்மாசி தான் ஜீவன் முக்தி, ஞானந்தான் கைவல்யம் கொடுக்கும், ஜெகத் மித்தியா தோன்றும் நிற்கும் மறையும், கனவும் நனவும் உறக்கமும் மித்து. அப்போ நம்ம சத்தில் வாழணும். நம்ம கனவுலையும் வாழக்கூடாது, நனவுலையும் வாழக்கூடாது. வாழ்ந்தா என்ன? சம்சாரம். வேறு என்ன சம்சாரம்? எந்த சம்சாரம்? ஜெகத்துங்கிற சிந்தனை. ஜெகத் சிந்தனை சம்சாரம்னு பேர். ஸோ ஞான நிஷ்டைக்கான வேலை தான். ஞான நிஷ்டைக்கான வேலை தான். என்ன பண்ணணும்? ஞான நிஷ்டைக்கு என்ன பண்ணணும்? மனனத்துக்கு என்ன பண்ணணும்? கடை சிரவணம் பண்ணிக்கு தாங்க மனனத்துக்கு போகிறீங்க. சிரவணத்தில் அறிவு வந்துடுச்சு, அனுபவம் வர்றதுக்கு மனனம் பண்ணணும். மனனத்துக்கு என்ன பண்ணணும்? ஏகாந்தமாக உக்காரணும். இந்த ஏகாந்தமாக உக்காரத்துக்கு யார் தடையாக இருக்கா? எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்கார? 1 ஹவரா? அவங்களுக்கும் 1 ஹவர். உனக்கு இந்த டைம் மட்டும்தான். உங்களுக்கு 1 ஹவர் கிடையாது. எவ்வளோ நேரம் உட்கார ஏகாந்தமாக வீட்டில்? அப்புறமா முடியாது. ஆனால் கர்மம் எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன பண்ண? பிராணாயாமத்துக்கு வெரி குட். நல்ல ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்களா? பொதுமாக இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இதான் இந்த சிம்டம்ஸ் பார்த்தாலே தெரியுது. முகத்தில் எல்லாமே எழுதி அழகாக ஒட்டியிருக்காங்க. ஆச்சா, இதெல்லாம் நல்லா வீரியமிக்க விதைகள். இந்த விதைகளுக்கு சரியான உரத்தை கொடுத்தா போதும், அது நல்லா வளர்ந்து. நம்ம நீரும் வெப்பமும் வெளிச்சமும் வேதம் இருக்குது, அதை நம்ம அது கொடுக்குறோம். அவனுக்கு முன்னாடி ஒரு தானாக தோன்றிய செடி மாதிரி வளர்ந்துருக்கலாம். வீரியமிக்க செடியாக இருந்தால் கூட அது சரியான பலனை அது அனுபவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணுறோம். எதிர்கால கனவுகள்லாம் அடியனுக்கு நிறையா இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாம் தடை பண்ணிடுவானுங்க. நிறைய கனவுகள் இருக்குது. சொல்கிறேன், 1 by 1 சொல்கிறேன். நடக்க தான் போகுது. சும்மா வெறும் கனவு அல்ல, நனவே கனவுன்னு சொல்கிறேன். நாம் இது தெரியாதா? அதனால் இருக்குது, எதிர்காலம் இருக்குது நம்மளுக்கெல்லாம். அதனால் இன்றைக்கி இந்த நிஷ்டைக்கு போகிற ஞான நிஷ்டைக்கு போகக்கூடிய வழிமுறைகளில் மனநம் சொல்லக்கூடிய ஏகாந்தத்தில் உட்காரக்கூடியதுக்கு தடையாக இருக்கிறது கர்மா, உன்னுடைய டியூட்டி. அப்படியா? உங்கள் டியூட்டி உங்களை தடுக்குதா? உனக்கு தியானம் பண்ணாத, ஏகாந்தமாக உட்காராத. நீ உட்காந்தீங்கன்னா ஏகாந்தமாக உட்காந்தீங்கன்னா நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவ ஆனால் சொல்லுதா? இது மாதிரிலாம் இனிமேல் சொல்லுவான் அவங்ககிட்ட எவனாது?
சொன்னால் என்ன தெரியும் உங்களுக்கு? சிரிக்க தோணும், முதல்ல சிரிக்க தோணும். முட்டாப்பேல இது அம்மா சொன்னாலும் ஆட்டுக்குட்டி சொன்னாலும் என்ன முதல்ல தோணும்? இன்னும் ஞானமே இல்லை, ஞான சூன்யம். உனக்கு போய் பிள்ளையா பிறந்தம்மா எல்லாம் ஏன் தலையெழுத்து அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரி, அவங்களுக்கு தெரியலை, அறியாமல். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியுமா? இப்போ தெரியுதா நம்ம எங்கே இருக்கோன்னு? இதான் ஞானத்தினுடைய தனி சிறப்பு. தனி சிறப்பு. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணணும், எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்த 50 வருஷத்துக்கு நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கு இப்போயே க்ளீனாக புரியும். வேறு யாருக்கும் யோகிக்கும் கிடையாது, பக்தனும் கிடையாது. பக்தன் இல்லாமல் யோகி இல்லை, யோகி இல்லாமல் ஞானி இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் அறியாமையில் இருக்காங்க. தகுதி இருந்தாலும் குருவை பிடிக்க முடியல. குருவை பிடிக்கிறதே பெரிய வரம். அப்போ தடையாக இருக்கிற கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கிறதுங்க என்னன்னா ஏகாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கிறது. ஏகாந்தம் வளர்ந்தால் சத்துவகுணம் வளரும். ஏகாந்தத்தில் எப்படி ஆடியோ போட்டு கேளு, நோட்டை எடு, உக்காரு, ஒரு 3 மணி நேரம் அசையாமல் ஒரு இடத்துல உக்காரு, ஆடியோ போட்டு கேளு, கண்ணை முடிக்கோ. உனக்கு இந்த ஆடியோவில் வரக்கூடிய உன்னுடைய உயிரை தொடக்கூடிய வார்த்தைகளை எடுத்து எழுது. நீ அந்த வார்த்தையை நீ கேட்ட அதாவது கற்கிறத விட கேட்டல் நன்று. கேட்டலை விட அந்த கேட்ட வார்த்தையை நீ ஒரு முறை எழுதுன்னு வச்சு உன்னுடைய ஹிருதயத்திலே எழுதுறேன்னு அர்த்தம். உன்னுடைய மூளையிலே மெமரியிலே எழுதுறேன்னு அர்த்தம். அவ்வளோ பவர் இருக்குது எழுதுறதுக்கு. பேசுகிறத விட கேட்கிறத விட எழுதுறது. புரியுதா? மனசு, வாக்கு, கர்மம் 3 ஒரு நேர்கோட்டில் வந்துடும். அங்கே உள்ளே போனால் 3 ஒன்றா, கொஞ்சம் வெளியில் போனால் எல்லாம் குழம்பி போயிடும், ஜிக்ஜாக் ஆகிடும். உள்ளே போனால் எல்லாம் ஸ்ட்ரைட் ஆகிடும், ரோட்டு கிளியர் ஆகிடும். அதனால் இந்த கர்மாவை யோகமாக பண்ணு. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான் ஒரு அறிவு. உன் கர்மாவில் நிபுணத்துவம் என்ன ஞானம் பாருங்கள். உன் கர்மாவில் நிபுணத்துவம். எவன்டையும் பிச்சை கேட்காதடா, பணம் போய் ப்ரமோஷனுக்காக அலையாத. எல்லாம் வேலையை காமி, அது பணம் வரும். ஸோ அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். நிபுணத்துவம், பிரியம், பூர்த்தி, பூரணம். அப்புறம் விளைவுகளை இறைவன்கிட்ட விட்டுடு. நீ கேட்ட எக்ஸ்பெக்டட் சேலரி வரும், இன்றைக்கோ நாளைக்கோ வரும். அதையே நினச்சிட்டு இருக்காது. அப்படி செஞ்சால் என்ன ஆகிறது? கர்ம யோகமாக ஆயிடுச்சுன்னா உனக்கு இந்த சமத்துவம் கிடைக்கும். அதான் அங்கே ஞானம். நீங்கள் எதுக்கு கர்மத்தை யோகமாக பண்ணுன்னா, நீ எல்லாத்தையும் நான் தான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றுறேன், நான் இல்லைன்னா என் குடும்பமே கிடையாது அப்படிலாம் நம்ம நிறையா நினச்சிக்கிறோம்ல. நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம்ல, நிறைய கற்பனை பண்ணி ஓவராக பண்ணிக்கிறோம். அதாவது பொறுப்பு இருக்க வேண்டியதுதான். பொறுப்பு இல்லாமல் சுற்றுன்னு சொல்லலை இது வேதம். பொறுப்பு இருக்க வேண்டியதான். ஆனால் நீ ரொம்ப ஓவர்லோடாக பொறுப்பை பண்ணிக்கிட்டு செயலே படாமல் போயிடுற, இல்லைன்னா ட்ராக்கு மாறிடுற. உனக்கு பொறுப்பு இருக்குப்பா. பொறுப்பு இல்லாதவனுக்கு தான் இதெல்லாம் சொல்லுது. அடிக்கடி சொல்லுவான்ல, செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் உதாரியாக தெரியாமல் ஒரு வேலையை பொறுப்பாக செய்யடான்னு அர்த்தம். அதுலேயே மூழ்கியே அங்கேயே செத்துப்போன்னு சொல்லலை. இப்போ எல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு கிடக்கிறான். அப்புறமா வாழ்க்கையை விட்டுட்டான், வயசை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டாங்கிறான். அப்போ ஞான நிஷ்டைக்கு தடையாக இருக்கக்கூடிய கர்மாவை எரிக்கிறதுக்கு மனனம், அதுக்கு ஏகாந்தம், அதுக்கு இந்த ஆடியோ சிரவணம், அது திரும்ப திரும்ப கேட்குறது மனனம். அந்த வார்த்தையை உள்வாங்கின வார்த்தையை சிந்திக்கிறது மனனம். குருவோட பேசின்னு இருக்கிறது விசாரம். உங்களுக்கு அந்த மெய்ப்பொருள் அர்த்தம் புரியுதில்லை, ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் புரியுதில்லை, இது அற்புதமான வார்த்தைன்னு தெரியுதில்லை, இது நம்ம வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொண்டு வரும், இந்த வார்த்தை நம்மளை சிகரத்துக்கு அழைச்சிட்டு போகும். இருக்குது தவம், அனுஷ்டானம், சத்தியம், ரிதம், பிரம்ம ஆச்சாரம், பிரம்மச்சரியம்னா ஒரு 6 மட்டும் நினச்சிக்காதீங்க. அது ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது முக்கியமான பர்சன்டேஜ் தான். 25%, பாக்கி 75% ஒழுங்காக செய்.
அதனால் பிரம்மச்சரியம் சொல்லுது, அதனால் நான் இருக்க மாட்டேன், எனக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். மடத்தனம். பகலில் கூடாதுன்னு சொல்கிறது தான் பிரதான வேதம் சொல்கிறது. அது ஒண்டி தான், வேறு ஒன்றும் சொல்ல. பாக்கியெல்லாம் நீ இறைவனை தேடி எந்த முயற்சி பண்ணாலும் அது பிரம்மச்சரியம் தான். ஏன்னா உன்னுடைய ஆற்றல் என்ன பண்ணுது, மேலே ஏறுறதுக்கான வழிமுறைகளை செய்கிறது தான் பிரம்ம ஆச்சாரம். அப்போ என்ன பண்ணு, கர்ம சந்நியாசம்னு பேர். முதல்ல கர்மத்தை யோகமாக பண்ணுவேன். யோகமாக பண்ணவ உனக்கு ஒரு 75-80% பேர்டன் குறைஞ்சி போயிடும், இல்லாமல் போய்டும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும்பா, எக்ஸாமினேஷன் போகிறான், பசங்க எப்படி போவாங்க, அந்த பசங்களுக்கு ஒழுங்காக சொல்லி தரணும். இதை படிக்கலையே அதை படிக்கலையே, இதை படித்ததெல்லாம் விட்டுடுங்க, இதை படிக்கலையே அதை படிக்கலைன்னு ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். படித்ததை கரெக்டாக எக்ஸிக்யூட், தெரிஞ்சதை எழுதுவோம் அப்படின்னு ஒரு மனநிலை வரும். உள்ள அந்த ரூம்குள்ளே போகிற வரைக்கும் படிச்சுட்டு கிடப்பான் சில பேர். அது என்ன காரணம்னா அறியாமை. 30 நாளில் டைம் டேபிள் போட்டு 30 நாள் ஆகிருக்கு. அப்போ ஒரு பிளான் போட்டு எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டக்க நெருங்க உங்களுடைய கர்மா இல்லாமல் இருக்கணும். அமைதியாக நீங்கள் உள்ள எக்ஸாம் ஹால்குள்ளே போகணும். தெரிஞ்சதை எழுதுவோன்னு நினச்சி ஒரு ஞானத்தோட நீ படித்தது உன்னை கை காப்பாற்றும், கை கொடுக்கும். நீ பயப்படவே வேண்டாம். நீ இந்த பிளானே இல்லை, எல்லாத்துலேயும் அவசரமாக செஞ்சு கடைசி செகண்ட் வரைக்கும் படித்து தெரிஞ்சதையும் ஒழுங்காக எழுதாமல் என்னென்ன குளறுபடி பண்ணுறோம். எல்லாம் என்னது அர்த்தம், மனம் நேர்கோட்டில் இல்லைன்னு அர்த்தம், புறத்தில் இருக்குன்னு அகத்தை உள்ளேயே போகலன்னு அர்த்தம். எக்ஸாமினேஷன் சொல்லி உனக்கு ஒரு டேட்டு குறித்து உன்னை செய்ய போகிறேன், வச்சு செய்ய போகிறேன், உன்னை சோதிக்க போகிறேங்கிறதுனா பரீட்சா. எதுக்கு பரீட்சான்னு வச்சாங்க? உன்னை டெஸ்ட் பண்ண போகிறேன்னு டேட்டு கொடுத்து உன்னை அப்போ தான் பேனாவை தொலைச்சிட்டேன், சாவியை காணும், செல்லை விட்டுட்டேன், ஐடி கார்டை எடுத்துன்னு வரல, ஹால் டிக்கெட்டே காணும், வேறு காலேஜுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். எல்லாம் என்ன காரணம்? இந்த சிஸ்டம் அறிவு இல்லை. அப்போ கர்ம யோகம் கர்ம ஆபாசமாக மாறிடும். கர்ம ஆபாசம் இல்லாமல் ஆபாசமும் இல்லாமல் போயிடும். ஞானம் ஏற கர்ம ஆபாசம் செய்வதை போல் இருக்கக்கூடிய கர்ம ஆபாசம் கர்மமே இல்லைங்கிற நிலையில் சமநிலை வரும்போது எத்தனை வேலை இருக்கும், 8 மணி நேரம் டியூட்டி இருக்கும், ஆனால் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணாது. நீ அந்த நேரத்தில் நீ தியானம் பண்ணலாம். ஆஃபீஸில் போய் உட்காந்து தியானம் பண்ணி மடத்தணும். அதெல்லாம் அங்கே அந்த மாதிரி தவறுலாம் பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஆஃபீஸில் போய் கேப் கிடைக்குது, நான் அதை பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் வீட்டில் பண்ணு. ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸ், 8 மணி நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணாத. தூங்குறதையும் 8 மணி நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணாத. பாக்கி 8 மணி நேரத்தை நீ என்ன பண்ணுற, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஒரு 5 மணி நேரத்தை நீ எடுத்தீன்னா மனனமானது கர்ம சந்நியாசத்தை நீ செயல்படுத்தலாம். கர்மம் இல்லாமல் போயிடும். நீ ஏகாந்தமாக மன உளைச்சல் இல்லாமல் சமநிலையில் சித்த சுத்தியோட விசாரத்தை உள்வாங்கலாம். அப்போ நுட்பம் கிடைக்கிறது. நுட்பந்தான் மேலே ப்ரமோஷன், நுட்பந்தான் சிகரம், நுட்பந்தான் சித்தி, நுட்பந்தான் ஞானம். ரொம்ப நுட்பமானது. அப்படி இந்த கர்ம சந்நியாசத்தை வலியுறுத்தின இந்த வேதம் அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் அல்லது லட்சணம் அல்லது சிம்பல்ஸ், அதுதான் இந்த உபநயனம். அதை பற்றி வாமபாகு தட்சிண கட்டியோர் அந்தஸ் சரதி ஹம்சக. பரமாத்மா, அந்த பரமாத்மா என்ற ஆத்மா இடது தோள்பட்டையிலேருந்து வலது இடுப்பு வரை ஒரு பயணத்தை அசைகிறது. பிரம்மகுஹ்யம் பிரகாரோ அந்யத்திர விதித்தக. இந்த பிரம்மம் ரகசியமான குஹ்யமான இந்த பிரம்மஸ்வரூபமானது இந்த இந்த பயணத்தில் ஹிருதயம்ங்கிற நடுவில் அது வாசம் செய்கிறது என்று விதித்தக. நான் அந்யத்திர, நீ அங்கே தான் இருக்கிறதுங்கிறத அறிவாக வேறு எதையும் அறியுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக நான் அந்நியத்திர விதித்தக, வேறு எங்கும் இருக்கதா. நீ ஒரு நாளைக்கு இங்கே ஒரு நாளைக்கு அங்கே சொல்லுவோம். உபாசனாலாம் சொல்லுவோம். உபாசனா கையில் தியானம் பண்ணு, காலில் தியானம் பண்ணு, மூக்கில் தியானம் பண்ணு எல்லாம் சொல்லும். மரத்தை தியானம் பண்ணு, மட்டையை தியானம் பண்ணுன்னு சொல்லும். அதெல்லாம் நிறையா, அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு.
நேராக என்னது, நேராக பிரம்மஸ்வரூபம் பூர்வ மத்தி. ஸோ இங்கே என்னாச்சு, ஜானதீத்தே அமிர்த பலாக்காக, அவர்கள் அவர்கள் ஜானந்தி அமிர்த பலாக்கா, இந்த பலகைன்னு சொல்கிறோம்ல பீடத்தை, அந்த பலகாங்கிறது வார்த்தை வந்து சம்ஸ்கிருத வார்த்தை. ஆச்சரியமாக இருக்கா? சங்க பலகைன்னு சொல்கிறோம்ல, சங்க பலகா ரெண்டுமே சம்ஸ்கிருதம் தான். சங்கம்ங்கிறதே சம்ஸ்கிருதம் தான். புரியுதா? இங்கே அமிர்த பலக்காக இந்த இருதயம், இந்த இந்த உபநயனத்தில் அந்த முடிச்சிருக்குல்ல, அதுதான் அந்த பலாக்கா, அந்த பீடம். அங்கே தான் சுவாமி ஆத்மா உயிரானது இருக்கிறது. ஜானந்தே அமிர்தே அமிர்த பலாக்காக, அமிர்த பீடம், உயிரினுடைய பீடம், இந்த நடு, அந்த ஹிருது. சர்வகாலம் ஹம்சம் பிரகாசகம், சதா அது பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கு. நான் 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 சொல்கிறதில்ல, பிரகாசிக்குதுன்னா வெளிச்சம் மட்டும் வர்றது இல்லை, நான் சொல்கிறதில்ல. இப்போ நம்ம சொல்கிறதுலாம் அகங்காரம். நம்ம எதை சொல்கிறோம்? நான் நம்ம எதை சொல்கிறோம்? மனசை சொல்லிட்டு கிடக்குறோம் எல்லோரும். எனக்கு இது பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் கலர் என்ன தெரியுமா, என் அழகு என்ன தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ ஜுவல்ஸ் வச்சுருக்கேன் தெரியுமா. என்னது அதெல்லாம்? எது? எல்லாம் மனம். நீ மனமானா நீ இல்லை, அங்கேயே அடிபட்டு போச்சு. இப்போ நான் இல்லாததை நான் நினச்சிட்டு, அது பேர் அகங்காரம். அகம் இல்லாமல் விகாரத்தை பேசுகிற, அதனால் அது பேர் அகங்காரம்னு சொல்லுது. மனமும் அதுதான், புத்தியும் அதுதான், சித்தமும் அதுதான், அகங்காரமும் அதுதான், பஞ்சகோஷமும் அதுதான், 96 தத்துவங்களும் அதுதான். அதெல்லாம் நீ வந்து நான் சொல்கிற, ஆனால் நான் சொல்ல மாட்டுற. நீ நானுக்கு போயிட்டேன்னா, நான் சொல்கிறீல்ல, அதை கடந்து அகங்காரத்தை கடந்து அகத்துக்கு போயிட்டீங்கன்னா நீ பேசவே மாட்ட, யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்ட, எதுக்கும் வருத்தப்பட மாட்ட, பயப்பட மாட்ட, கவலைப்பட மாட்ட, துக்கப்பட மாட்ட, குழம்ப மாட்ட. நானை கடந்த அகங்காரத்தை கடந்த அகமாக இருக்கிறதே அதுதான் நீ. அங்கே தான் தத்துவமசின்னு குரு உபதேசம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்களை பார்த்தாலே அவனுடைய மனம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தவங்க நம்மள்கிட்ட வராங்கல்ல, நம்ம கிட்டக்க வராங்க, இல்லை யார்கிட்டயோ பேசின்னு இருக்காங்க, நம்ம யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறவங்கள கவனிக்கிறதில்ல, நம்ம கிட்டக்க வராங்கல்ல, அந்த பார்வையிலே ஸ்கேன் பண்ணிடலாம். இவங்களுடைய மனம் எங்கே இருக்குது, என்ன நோக்கத்தில் வராங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் எதையும். இப்போ அகங்காரத்தை கடந்த அகமானி இருந்தீங்கன்னா ஆனந்தம். அகங்காரமாக இருந்தால் சலனம், அகமாக இருந்தால் ஸ்திரம். அகமாக இருப்பது நிலை, அகங்காரமாக வெளிப்படுவது அலை. அதுதான் அலை பாயுதுன்னு பாடல். ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா, அந்த காலத்து பாட்டு, என் மனம் அலை பாயுது. அது ஒரு பெருமையாக பாடு. பெரிய ராகத்தோடு பாடுவாங்க, ஒரே ஸ்வரம்லாம் சொல்லி அலை பாயுது அப்படின்னு ரொம்ப நேரம் ஸ்வரம் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசி ஒரு வார்த்தை அலை பாயுது, என் மனம் அலை பாயுது, பாயுதே தே. அலையக்கூடாதுன்னு சொன்னால் அதை பெருமையாக பாட்டு வேற. அந்த காலத்தில் பாரு, இன்னொரு பாட்டு இருக்குது, அலை பாயுது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டுக்கு முன்னாடி உள்ள பாட்டு நான் முன்னாடி என்ன பண்ணுறது, மீனிங்கை விட்டுறது. ராகம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ராகம் நல்லா இருக்குன்னு எதை வேணாலும் இப்போ டங்கு 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 டங்குன்னு போட்டு அடிக்கிறான். அந்த ட்ரம்மு ஒன்று இருக்குது தெரியுமா, அது பீட்டான், அது பேர் பீட்டான். யாரை பீட் பண்ணுதுன்னு தெரியல, டொம் டொம், அதான் ரிதம். அது ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக அந்த டொம்மு சத்தம் கேட்கும். இந்த டொம் அடிக்கு நீங்கள் இப்போ வர பாட்டெலாம் கேட்டு பாருங்களேன். இந்த டொம் அடித்தா குழந்தை கூட ஆடும். படுத்துகிற 1 வயசு குழந்தை அப்படி கீழே இதில் பெட்டில் படுக்க வச்சு அது கூட பிடிக்கா.
அந்த பீட்டை இவன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் பாருங்க நம்பாலே. மெலோடி பட்டா தூங்கிடும். ஜானந்தித்தே அமிர்த பலாக்கா, அதான் அமிர்த பலாக்கா, அமிர்த பீடம் தான் அந்த சென்ட்ரு. சர்வகாலம் ஹம்ச பிரகாசகம், எப்போதும் அது பிரகாசிக்குது. பிரணவம் அம்சாந்த தியானம், பிரணவம் ஓங்காரம் அந்த அம்சத்தினுடைய இறுதி பகுதியாக. இந்த ஓங்காரத்து பின்னாடியே போனால் இறுதியில் அம்சம் உயிர், உயிருடைய குரல் தான் ஓங்காரம். ஓங்காரத்து பின்னாடியே போனால் உயிர் போயிடலாம். யார் போகிறா? சித்து போகுது. யாரை நோக்கி போகுது? சத்தை நோக்கி போகுது. அம்ச பிரகாசம் பிரணவம் அம்ச அந்த ஓங்கார முடிவை, நாதத்தை நாதாந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? நாதம் நாதாந்தம், வேதம் வேதாந்தம்னு சொல்லுவாங்க. நாதத்தினுடைய முடிவு தான் பிரம்மம். எப்படி கண்டுபிடிக்கிறது? தியானம், கவனித்து, பிரகிருத்தியும் வினா ந முக்தி. அப்படி அந்த நாதத்தை கவனித்து தியானம் செய்யாமல், உற்று கவனிக்காமல், கவனி ரொம்ப முக்கியமான வார்த்தை. கவனி, தியானம். கவனக்குறைவு தான் துக்கம், கவனிக்கிறது ஆனந்தம். கவனி, கவனம், தியானம் ஈக்குவல் டு ஆனந்தம். கவனக்குறைவு துக்கம், மரணம், பயம். அப்படி அந்த தியானம் பிரகிருதி இல்லைன்னு சொன்னால் வினான முக்தி. இந்த கவனம் இல்லைன்னு சொன்னால் ஆக்சிடெண்ட் ஆகுது. வண்டி ஓட்டுற, எழுதுகிற, பேசுகிற. நான் பேசுகிறேன்னா கவனம் இருந்தால் தானே பேச முடியும். இல்லைன்னா இந்த பிரம்மஞானம் என்னது? கதை மாதிரி சொல்ல முடியாது. கரெக்டாக அந்த அந்த ஃப்ளோ இருக்கணும். அது பேர் தான் யோகம்னு பேர். யோகத்தில் என்ன பண்ணுறோம்? தியானம் பண்ணுறோம். புரியுதா? பேச்சில் இருந்தாலும் கவனம் இருக்கணும். ஏதோ ஒன்று பேசிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. தவறாக பேசிட்டேன்னு சொல்லக்கூடாது. எப்படி தவறாக பேசுவேன்? யோகத்தில் இருக்கிறவனே எப்படி தவறாக பேசுவேன்? இப்போ என்ன சொல்லுதுன்னா, யார் சாதகனோ முமோக்ஷுவோ அவர்கள் தான் அமிர்த பீடத்தை அறிகிறார்கள். அப்போ ஹிருதயத்தில் இறைவன் இருக்கிறாங்கிற அறிவு யாருன்னா, யாருக்குன்னா, யார் சாதகனோ, யார் முமோக்ஷுவோ அவன் தான் அறிகிறான். அப்படி அறிகிறவனை தான் ரிஷின்னு சொல்கிறது. புரியுதா? நவசூத்ரான் பரிச்சர்ச்சிதான். இப்போ நீங்கள் 3ல் போடுவீங்க. முதல்ல 3 போடுவீங்க இல்லையா உபநயனம். அதுக்கப்புறம் மாறும். பிரம்மச்சரியத்துக்கு 3, அப்புறம் கிரகஸ்தத்துக்கு, அப்புறம் வனப்பிரசத்துக்கு, அப்புறம் சன்னியாசில் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. இந்த 3 ஆசிரமத்துக்கு 3 போட்டு 9 ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, ஃபுல்லாக தெரியாது. இங்கே என்ன சொல்லுதுன்னா, நவசூத்ரான் இப்படி பூரணமாகும் போது 9 சூத்திர நிலைக்கு நீ வரும்போது வனப்பிரசத்தில் இருக்க. இப்போ கிரகஸ்தம் தாண்டியாச்சு. பிரம்மச்சரியத்துக்கு 3 அப்படி தான் இருக்கணும். அனுமானத்தில் சொல்கிறேன் கரெக்டாக. அப்புறமா மந்திரம் வரும்போது சொல்கிறோம். ஸோ நவசூத்ரான் பரிச்சர்ச்சி தான். இந்த 9 நூலையும் யார் ஒருத்தவன் அணிஞ்சிருக்கானோ, தே அப்பி எது பிரம்மம் ஆச்சரந்தி, அதை பிரம்மமாகவே கருதி அணிந்திருக்கிறான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வேதாந்தம் தான் அதை அந்த உபநயனம்னு பார்க்குறேன். குடுமி ஞானம், சிக்கா இருக்குல்ல, அது பேர் ஞானம். ஞானம் வராட்டினா கூட, ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க? டாக்டர் படிக்கிற போதே டாக்டர்னு சொல்கிற மாதிரி ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க? சிக்கா வச்சிடுறாங்க. ஞானம் வந்துடுச்சுன்னா சிக்கா எடுத்துணுமா? இல்லை. சிக்கா ஞானத்தினுடைய வெளிப்பாடு. மறக்கக்கூடாது. ஞானத்தில் நெல்லுன்னு அர்த்தம். இந்த வேதாந்தம் ஞானம் கொடுக்குது. அந்த சிக்கா என்ன பண்ணுது? அக்னியாக அது பிரகாசிக்கணும். அக்னி சிக்கா, அது ஞான சிக்காவை. ஞான அக்னி தான் என்னது? சிக்கா. அப்போ என்ன அர்த்தம்? அது விழிப்பு நிலையில் இருக்கணும். விழிப்பு நிலையில் இருக்கணுங்கிறது ஞான நிஷ்டை. ஞானமும் ஞான நிஷ்டையும்தான் உபநயனமும். புரியுதா? பார்ப்பனருங்கிறது சாட்சி, மந்திர திருஷ்டா, மந்திரத்தை பார்த்தவர், பிரம்மத்தை பார்த்தவர். பார்த்தவர்னா உணர்ந்தவர். வேதம் பிராமணனுக்கு என்ன லட்சணம் சொல்லுது? பிரம்மத்தை தேடுபவர், பிரம்மத்தை அறிந்தவர், தொட்டவர், தேடியவர், தேடிக்கொண்டிருப்பவர். தேடுபவர், தேடிக்கொண்டிருப்பவர், தேடியவர் 3 பேருமே பிராமணன். பிரம்மத்தை அறிபவன் பிராமணன். அதுவே வேதம் ஈஸியாக சொல்லு. பிரம்ம வேத
பிரம்மவித்து பிரம்மபரம் இருக்கா இல்லையா? பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் இருக்கா இல்லையா? உண்மைதானே அது? பொய்யா சொல்லுது அது? இப்போ மற்றவங்க யார் அங்கீகாரம் கொடுக்கணும்? சரி, பிராமணங்கிற நிலை ஒரு உன்னதமான நிலையா இல்லையா? என்ன அர்த்தம்? நான் இறைவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். நான் இறைவனாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் அன்பாக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன். அதில் என்ன இருக்குது தவறு? இப்போ தெரிஞ்சிச்சா எவ்வளவு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்கன்னு? எப்படி நம்மளை மிஸ்கைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? நம்ம வெளியில் பார்வையில் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கிண்டல் பண்ணுறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பல காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். எது சரியோ அது நம்ம எடுத்துக்குவோம், தவறானதை விட்டு விலகுவோம், அவ்வளோதான் பயன். நம்ம இங்கே சண்டை போடுறதுக்காக வந்து இந்த உலகத்துக்கு மேலே ஏறத்துக்கு வந்திருக்கோம், சிகரத்தை தொடுவதற்காக வந்திருக்கிறோம். நம்ம ஆத்மா அப்படிங்கிறதுல என்னங்க தப்பு? நான் நல்லவன், தைரியம் தான் சொல்ல பார்க்கலாம். ஆத்ம நிலையில் இருந்தால் நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேன், மௌனி ஆகிடுவேன். நான் அறிவானவன் சொல்லு, நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்லு, என்ன தப்புன்னு கேட்குறேன். உபநயனம் வேதாந்தத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லுது, இதில் என்ன தவறு? நாங்களும் போட்டுக்கிறோம், வா நான் போட்டு விட்றேன். முதல்ல இந்த 2000 ஆடியோ கேளு, வேலு மயிலும் பச்சை கொத்திக்கோ. ஒரு நாளைக்கு உனக்கு யோகிதை வந்துடுச்சுன்னா போட்டு விட்றேன், தவறே இல்லை. நீ 12 வருஷம் வரைக்கும் வருவியா? அது முடியாதில்ல. 24 வருஷம் வருவியா? முடியாதில்ல. 36 வருஷம் வருவியா? முடியாதில்ல. சிஷ்யனை அனுப்பியா வாழ்நாள் ஃபுல்லாக? முடியாதில்ல. எல்லாருமே சிஷ்யன்தான், எல்லாரும் வேலைக்காரங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க. எல்லாம் அவன் கர்மயோகிக்கு. ஞான யோகி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சிஷ்யர்களாக தான் நான் பார்க்குறேன். அடியன் வந்து முதல்ல பக்தனாக உள்ளே வந்தேன், அப்புறம் தொண்டனாக மாறினேன், அப்புறம் சிஷ்யன் ஆகிட்டேன். எது சிஷ்யன்தான் நிரந்தரம். ஏன் கடைசி காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஞானத்தை அர்ஜனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தகுதி வரும்ல, நீங்கள் போட்டு விடுங்க, இப்போ மாலை போட்டு விடுங்கன்னு எவ்வளோ பேர் வரான், ஆண் பெண் எத்தனை பேர் வரான். அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து என்கிட்ட கேட்கட்டும், போட்டு விட்றேன், என்ன தவறு இருக்குது? நான் ஒன்றும் புதுசாக பண்ணல, ராமானுஜர் இருக்குன்னு பண்ணிட்டு போயிட்டார். பக்குவம் வேணும், என்னை பொறுத்தவரை தகுதி வேணுங்க. தகுதி இல்லாமல் நீ ஒரு பொருளை ஆசைப்படுறேன்னா தவறு இல்லை, ஆசைப்படு. ஆனால் தவம் பண்ணணும்ல. தவம் பண்ணு. வேலு மயிலும் முதல்ல அவர் கேட்ட தீட்சைன்னு யார் யார் கொடுத்துருக்கீங்கன்னு யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்? முதல்ல பண்பாடு கற்றுக்கோ, சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு. 12 24 வருஷம் ஆகட்டும், அப்புறம் தீட்சை கொடுக்குறேன், அன்றைக்கே உனக்கு முக்தி. அன்றைக்கே முக்தி. அது வரைக்கும் நீ இருப்பியா? 2 கேள்வி இருக்குல்ல. இங்கே இருப்பியா, எங்கே இருப்பி? சொல்கிறேன். இதில் என்னங்க தவறு இருக்கு? இதில் என்ன தவறு இருந்தால் சொல்லுங்க. அப்படி நவசூத்திரம் 9 நூட்களையும் பிரம்மமாகவே பார்த்து நடந்து கொள்கிறார்கள். பிரம்மமாகவே சிரவணம் இருக்கிறவன். இப்போ இந்த வேதாந்தம்லாம் தெரிஞ்சவன் பேசுவானா? அனாவசியமாக பேசுவானா? தவறாக பேசுவானா? தவறாக நடப்பானா? நடக்க மாட்டான், நடக்காது. ஏன்னா அவனுடைய நாடி நரம்புலாம் என்னவா ஆகிடுது? அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிஃபை ஆகிட்டு இருக்கான். அவன் சொரூபத்தை நோக்கி போகிறான், பியூராக போகிறான். பியூர் கான்சியஸ்ன்னு சொல்கிறோம். கான்சியஸ்னால தான் பியூர், கான்சியஸ்னாலே பியூர் தான். நீ அந்த பியூர் கான்சியஸு இந்த கான்சியஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு உடனே ஆத்மானாலே அது சுத்தமானது தான், தூய்மையானது தான். எது பிரம்ம ஆச்சரந்தி, இப்படி தான் இவர்கள் 9 நூலை அணிந்தவர்களும் பிரம்மமாக நினைத்து வழிபடுகிறார்கள், செயல்படுகிறார்கள். அந்தராதித்யன ஞாத்தம் மனுஷானாம். நல்லா பாருங்கள், அருமையான கருத்து.
உள்ளே இருக்கக்கூடிய சூரியனை மனிதர்களால் பார்க்க முடியாது, மனித நிலையில் பார்க்க முடியாது, மனநிலையில் பார்க்க முடியாது, புத்தி நிலையில் பார்க்க முடியாது, சித்த நிலையில் பார்க்க முடியாது, அகங்கார நிலையில் பார்க்க முடியாது, புறத்திலேயே நின்னாலும் பார்க்க முடியாது, ஸ்தூல உடம்புல நின்னாலும் பார்க்க முடியாது, பொருட்களில் நின்னாலும் போகத்தில் நின்னாலும் பார்க்க முடியாது. அப்போ என்ன பார்க்கலான்னா தேவநிலைக்கு போனால் பார்க்கலாம். தேவநிலைனா என்னன்னா இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிற உபாதிகள் நீ போட்டிருக்க சட்டையெல்லாம் நிவர்த்தி பண்ணினீன்னா நீ சுத்தமான வைரங்கிறது அப்போ தான் புலப்படும். இது அறிவுனால் உணரக்கூடிய உணர்வே. அகம் பிரம்மாஸ்மி எப்படி பின்னாடி வரப்போகுது பாருங்கள். அது சுரக்குதுங்கிறாங்க, அது பிறக்குதுங்கிறாங்க. குழந்தை ஞானம் பிறந்துடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. உனக்குள்ளேயே உடம்பு ஃபுல்லாக பரவி இருந்த அந்த அமிர்தம் ஒரு துளியாக சுரக்குது. பிளிஸ் அந்தராதித்ய ந ஞாத்தம் மனுஷனம். மனிதர்கள்ட்ட போய் இதை பேச முடியுமா? அதுக்கு தான் கை கட்டு வாய் பொத்து சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணுன்னா அகங்காரத்தை விட்டால் தான் நீ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அகங்காரத்தை விட மாட்டேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு உக்காந்தா ஒன்றுமே புரியாது. உன்னை ஃபுல்லாக இருக்கிறதையும் அங்கே அழிச்சிடும். அது உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி வந்தேன்னா இருக்கிற ஞானமும் போடும். அது அனாவசியம். அது யாருக்கு எந்த ட்ராக் பிடிச்சிருக்கோ அந்த ட்ராக்கில் போங்க. தகுதி வரும்போது தேடி வா, தேடி வரும்போது சொல்லித்தரேன். நம்ம இங்கே மறைக்கிறது ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நிறையா பேசிட்டோம், வீடியோ போட்டுட்டோம், யூடியூப்பில் இருக்குது. 2000 ஆடியோ நீ கேட்டீங்கன்னா உன்னுடைய அறிவு கண்ணும் திறக்கும், அதான் உபநயனம். உன்னுடைய உயிர்கண்ணும் திறக்கும், அதுதான் ஞானம். புறத்தில் 2 கண்ணுனா அகத்தில் 2 கண்ணு அடியேன்னு பார்க்குறேன். அறிவுக்கண் ஒன்று, உயிர்கண் ஒன்று. உயிர்கண்ணு தான் கண் இல்லாமல் பார்க்குறது, காது இல்லாமல் கேட்குறது, வாய் இல்லாமல் பேசுறது. ஸோ அந்தராதித்யனா ஞாத்த மனுஷனா மனிதர்கள் பார்க்கவே முடியாது. நான் மனசெல்லாம் விடு, நீ அது இல்லை, ஏன் அதை பிடிச்சி தொங்குற? நீ மனசு இல்லையா, நீ புத்தி இல்லையா, நீ அகங்காரம் இல்லையா, நீ சித்தம் இல்லையா, நீ ஸ்வரூபம் ஆத்மா அமிர்தம் ஸ்வயம் ஜோதிஹி அனந்த சக்தி ஜகதாதித்யோ ரோச்சிதா இதி ஞாத்வா தே மர்த்தியா விபுதா ஸ்தபனம் பிரார்த்தனா யுக்த ஆச்சரந்தி. ஜகதாதித்யோ ரோச்சித, இந்த புற சூரியனை தியானித்தே இதி ஞாத்வா, இந்த அகசூரியனை அறிய முடியும், விசாரம் செய்து மர்த்திய மனிதனான விபுத்தா தபனம் பிரார்த்தனா யுக்த ஆச்சரந்தி. இந்த புறத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து அந்த சூரியனை அகத்தில் பார்க்குறதுக்கு தான் இந்த உபநயனம், இந்த சந்தி, இந்த பிரார்த்தனா, இந்த பிரம்ம ஆச்சார். புரியுதா? எல்லாம் பிரம்மத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது. பிரம்மச்சரியம்னு சொன்னால் பூஜையும் தியானமும் யோகம். வேதாந்த உபதேசம்னு சொன்னால் தத்துவமசி. அதை அடைவதற்கு நீ செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பிரம்மச்சரியம். மனிதனை தேவனாக்கிறது, மனிதனை மிருதத்திலேருந்து அமிர்தமாகவும், அசத்திலேருந்து சத்துக்கும், இருட்டிலேருந்து தமத்திலேருந்து ஜோதி வெளிச்சத்துக்கும் அழைத்து செல்வது உபநயனம். 3வது கண். நயனம்னா கண். 2 கண் இல்லாமல் 3வது கண், அதான் ஞானக்கண், அறிவுக்கண். அப்போ நீ 4வது நிலைங்கிற துரிய நிலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? விரைந்து விவேகமாக சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்யணும். முதல்ல சிரவணம் பண்ணுங்க, அடுத்தது பூர்த்தி ஆகும் போது மனனம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இது வரைக்கும் இருக்கட்டும். 28. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ,
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேன் முருகனுக்கரோ குருவாய் அருவாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்